வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஃபேமஸான கொங்கு நாட்டு சமையலான சிந்தாமணி சிக்கன். அதாவது சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள். சிந்தாமணி செய்ய நான் இன்னைக்கு நல்லா ஒரு 3/4 kg ஆஃப் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி சிந்தாமணியை நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா கலக்கலன்னு டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் இன்னைக்கு சிந்தாமணிக்காக நாட்டுக்கோழி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோ நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்து அதை கிள்ளி அதில் இருக்கிற விதையை எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கோம். தாளிப்பதற்கு சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய் அரை குழி கரண்டியிலிருந்து 1 குழி கரண்டி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். கருவேப்பிலை 2 கைப்பிடி போல் ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்க்கணும். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயமும், பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு மண்பானை எடுத்திருக்கேன். சிந்தாமணி சிக்கன் எப்பவுமே மண் சட்டியில் தான் செய்வாங்க. அப்போனா கலக்கலான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அரை குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் விற்றுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிப்பை சேர்த்துடலாம். கடுகு போத்துட்டுமே நம்மளுக்கு வெடியணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லெண்ணெயுடைய பச்சை மனம் போகும். இல்லைனா நல்லெண்ணெயுடைய ராஸ் ஸ்மெல் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். கடுகு பொரித்து நம்ம சோம்பு தாளிப்பு சேர்ப்போம். கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம். சிந்தாமணி சிக்கனுக்கு சோம்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் கடுகை விட சோம்பு அதிகமாக சேர்க்கணும். இப்போ நம்ம கிள்ளி எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணலாம். வரமிளகாய் பாருங்கள் நல்லா வறுபத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். சிந்தாமணிக்கு ரொம்பவே முக்கியம் தாளிப்பு. ஸோ தாளிப்பு மொத்தம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா காஷஸாக அதுக்கு மொத்தம் ஃபுல் ஒரு கான்சன்ட்ரேட்டோடு பண்ணுங்கள். ஏன்னா கருகி போயிடுச்சுன்னா சிந்தாமணி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மிதமான தீயில கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ பாருங்கள் நல்லா வதக்கிச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்க்குறோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஐ ஃப்ளேம் வச்சுக்கிறோம். எப்பவுமே தாளிப்பு மிதமான தீயில இருக்கணும். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஐ ஃப்ளேம் வைக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. கட் பண்ணி எடுத்து வச்ச கோகோனட்ஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம் சிந்தாமணியை, இல்லைன்னா கடல் எண்ணெயில் கூட செய்யலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நாட்டுக்கோழிக்கு அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வடித்து வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா லேயராக அது பிரிஞ்சே வந்துடுச்சு. நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச நாட்டுக்கோழியை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். உங்ககிட்ட மண்சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக இருக்கக்கூடிய இரும்பு கடாயில் இருந்தால் செய்யலாம். ஆனால் ப்ரெஷர் குக்கர்லலாம் செய்யக்கூடாது. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கூடவே நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணணும். ஸோ இதை மிதமான தீயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இந்த மெயின் டைமில் நம்ம ஒரு உருள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம இடிக்கலை வச்சுட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் தட்டி தான் போடணும். இல்லைன்னா அம்மியை வச்சுட்டு தட்டி போடணும். மிக்சர் ஜாரில் அரைச்சி போடக்கூடாது. இது போல் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்த இஞ்சி பூண்டு விழுந்த சிந்தாமணியில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேணாம். இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய், காரத்திற்கு ஏற்ப தான் நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டும் நம்ம காரத்துக்கு போடலை. ஏன்னா நம்ம ஆட் பண்ண வர மிளகாயில் கூட நம்ம விதைகளை எடுத்துட்டோம். ஸோ காரம் இருக்காது நம்மளுக்கு. ஃபைனலாக நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறோம். மண்சட்டியில் சேர்த்தனால கல் உப்பு சேர்க்குறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ வரைக்கும் நான் மிதமான தீயில தான் வச்சுருக்கேன்.
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. இதுவே பிராய்லராக இருந்தால் ஜஸ்ட்டு தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணி வைத்தாலே போதும் நம்ம. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த சொக்கா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். உங்களுக்கு வந்து சிந்தாமணி கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குழம்பு போல் நல்லா கொதித்து கறி வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி சிந்தாமணி வந்து ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ அதனால் கம்மியான தண்ணி வைத்திருக்கேன். கறி வெந்து வர சொல்லி நம்மளுக்கு இது கரெக்டாக ஃப்ரையாகவே கிடைக்கும். கிரேவியாகவும் இருக்காது, கறியாகவும் இருக்காது. சிந்தாமணி நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக லெமன் விற்றுட்டு நம்ம சிந்தாமணியை வேக வச்சிடலாம். பாதி லெமன் விற்றுடுறோம். லெமன் விட்டால் தான் நம்மளுக்கு கோழி வந்து சத்துன்னு வேகும். அதுக்கு தான் நான் வந்து லெமன் விடுறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் பிராய்லர் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக லெமன் விற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும் நாட்டுக்கோழி கம்ப்ளீட்டாக வெந்து வரத்துக்கு. சிந்தாமணி பாருங்கள், சிக்கன் வந்து கலக்கலாக வெந்துட்டு நல்லா ட்ரை கிரேவியாக வந்துடுச்சு. சுக்கா கன்சிஸ்டன்சியில் போதும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு சூடாக சர்வ் பண்ணி சிந்தாமணி சிக்கனை என்ஜாய் பண்ணலாம். ஒரு கலக்கலான கொங்கு நாத்து ஸ்பெஷல் நம்ம கோயம்புத்தூர் சமையலான சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்து உங்களுக்காக வெங்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சிந்தாமணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தட்டாமல் உங்களுக்காக வெங்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.